வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் என்ன பொண்ணி. இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து அந்த மாங்காய் பப்பு தான். இதுக்கு வந்து மாங்காயை கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அந்த மாங்காவோட கொட்டியும் இதிலேயே நான் போட்டிருக்கேன். இங்கே தெரியறது பாருங்க. அதுக்கப்புறம் இதில் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயமும் பச்சை மிளகாய் தக்காளி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். நம்ம வந்து பருப்பு கொடியை 1 கப்பு துவரம் பருப்பு 1/2 கப்பு பயத்தம் பருப்பு வச்சுட்டுருக்கேன். இந்த பருப்பு கொடியை நம்ம இது எல்லாத்தையும் போட்டு குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து குக்கரில் அரிசி கொடியை கொஞ்சம் 2 கப்பு அரிசி வச்சுட்டு சோனா மசூரி அரிசி வச்சுட்டு இந்த பருப்பு அப்புறம் வந்து மாங்காய் எல்லாத்தையுமே போட்டுட்டேன். ஆனால் தக்காளி மாத்திரம்தான் போட்டிருக்கேன். வெங்காயத்தை வதக்கி தான் போடணும். அதனால் வெங்காயத்தை போடலை நான். இப்போ வந்து அந்த பருப்பு தக்காளி மஞ்சப்பொடி மாங்காய் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்ந்து போட்டோம் இல்லையா. 1 கப்பு துவரம் பருப்பு 1/2 கப்பு பயத்தம்பருப்பு அது கூட இந்த 2 தக்காளி சின்னதாக அப்புறம் ஒரு மாங்காய் அந்த கொட்டையோடு போட்டிருக்கேன். அப்புறம் மஞ்சள் பொடி அப்புறம் 2 நீளமாக இருந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு வந்து உப்பு அப்புறம் மிளகாய் பொடி இது 2 இப்போ போட்டு கொடுத்துடலாம். அப்புறம் தனியா பொடி சில பேர் போடுவா சில பேர் போட மாட்டா. நான் வந்து கொஞ்சமாக போட போகிறேன். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் பொடி அப்புறம் ஒரே 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் இருக்கும் இது தனியா பவுடர் உப்பு இதெல்லாம் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா இலக்கி கொடுத்துடலாம். இதை ரொம்ப திக்காக பருப்பு மாதிரி பண்ணினா நல்லா இருக்காது. கொஞ்சம் ஓடுற மாதிரி கொஞ்சமாக அதுக்குன்னு ரொம்ப தண்ணியாக பண்ணக்கூடாது. நம்ம மாங்காய் பப்பு பண்ணினா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா இலக்கி கொடுத்து ஒரு தடை வர வரைக்கும் அடுப்பில் வைக்கலாம். இப்போ நம்மளோட பருப்பு வந்து நல்லா எல்லாம் சேர்ந்து ஒன்றா தழைச்செடுத்து இதுக்கு எல்லா மசாலா பொடியும் போட்டு கொடுத்துட்டேன். சின்னதாக 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணினா போதும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். முதல்ல வந்து நான் வெங்காயத்தை வதக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா தாளிப்பு கொடுக்குறேன். இல்லைன்னா இந்த வெங்காயம் வந்து சரியாக வதங்கலைன்னா ஒரு பச்சை வாசனை அடிக்கும். அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து பூண்டு ரொம்ப பிடிக்கும்னா 4-5 பூண்டையும் தட்டி போட்டுக்கலாம். நான் வந்து பூண்டு போட மாட்டேன். அதுக்கு பதிலாக நான் வந்து இத்தனை பெருங்காயத்தை போட்டுப்பேன். இப்போ வந்து இதை நான் நல்லா வதக்கிக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா சிவக்க வதங்கிடுத்து. இதை எடுத்து நம்ம இந்த பருப்பில் போட்டுடலாம். இப்போ வந்து கடைசியாக அதுக்கு தாளித்து கொட்டணும். அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இங்கே கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் கொஞ்சம் நம்ம சாம்பாருக்கு கூட்டுக்கெல்லாம் போடுறதை விட கொஞ்சம் கூடுதலாக போட்டுருக்கேன். இங்கே வந்து நல்லா அலம்பின கருவேப்பிலையை 1 கொத்து எடுத்து வச்சுருக்கேன். 2 மிளகா இருக்குது அது ஃபுல்லாகவே போட்டுடலாம். அப்புறம் ஒரு கொஞ்சமாக பெருங்காயம் அதையும் போட்டுட்டு நம்ம வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளித்து கடைசியாக இந்த மாங்காய் பருப்பு போட்டுடலாம். பெருங்காயம் வேண்டாங்கிறவாளோ இல்லை பூண்டு ரொம்ப பிடிக்குங்கிறவாளோ போட்டுக்கலாம். ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். இல்லைன்னா 2 கூட உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம். நான் வந்து பூண்டு போடலை. அதனால நான் கொஞ்சம் பெருங்காயம் கூடுதலாக போட்டுக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையும் வறுத்து கொட்டிடலாம். நம்ம இப்போ வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுட்டு இதை கொஞ்சம் சூடாகிட்டு இப்போ இதையும் ஆட் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ டேஸ்டியான மாங்காய் பப்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுது. இப்போ நான் வந்து அப்பளம் பொரிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். வெண்டைக்காய் வந்து ஃப்ரையும் பண்ணியிருக்கேன். சாதமும் வடிச்சிருக்கேன். இதுதான் இன்றைக்கி வந்து சமையல். இங்கே அப்பளத்தை எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதை பொரித்து எடுத்துடலாம். இன்றைக்கி என்ன சமைச்சிருக்கேன்னு காமிக்கிறேன். இது வந்து வெண்டைக்காய் எடுத்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். மாங்காய் பப்பு இது வந்து சாதம் இது வந்து அப்பளம் பொரிச்சிருக்கேன் இன்றைக்கி குழந்தைகளுக்காக. இதுதான் இன்றைக்கி நான் பண்ணினேன் சமையல். Hope you all will like this. If you like my video, please subscribe, share and then like. Thank you friends. Have a great Sunday. Thank you.